ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாவேக்கா இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற மை டிவிகே செயலியை வடிவமைச்சு கொடுத்த சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பாஜக நிர்வாகிக்கு சொந்தமானது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. பாஜக நிர்வாகி நடத்துற நிறுவனம் தான் இந்த செயலியை உருவாக்கியதா புகார்கள் வைக்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மை டிவிகே அப்படிங்கிற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது கட்சியில உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு உதவுற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலி மூலமா உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இது மூலமாவே 2 கோடி குடும்பங்களையும் உறுப்பினர்களையும் சேர்க்கிறது தான் இதனுடைய இலக்காவே இருக்கு. சென்னையை அடுத்த பனையூர்ல உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் மை டிவிகே செயலியை தொடங்கி வச்சாரு. இது மூலமா 2வது கட்ட உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புது செயலியில ஒவ்வொரு தொகுதியுடைய வாக்காளர் பட்டியலுமே இணைக்கப்பட்டிருக்கு. இது மூலமா தாவேகா நிர்வாகிகள் ஒவ்வொரு வீட்டுக்குமே போய் உறுப்பினர் சேர்க்கையில ஈடுபட முடியும். இந்த செயலி மாவட்ட செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பாஜக நிர்வாகி நடத்துற நிறுவனம் தான் இந்த செயலியை உருவாக்குனதா புகார்கள் வைக்கப்படுது. இது தொடர்பா மில்டன் அப்படிங்கிறவர் செஞ்ச போஸ்ட்ல, ஏன் நடிகர் விஜய தாவேகாவை பிஜேபியுடைய கூட்டு களவாணி கபடதாரி அப்படின்னு சொல்றோம், இதோ ஆதாரம், தாவேகா இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற மை டிவிகே செயலியை வடிவமைச்சு கொடுத்த சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் யாருடையது தெரியுமா? மிகப்பெரிய கோடீஸ்வரரும் பிஜேபி பிரமுகருமான திரு சுப்பிரமணிய முத்துசாமி அவர்களுடையது. இவர் 2011 சட்டமன்ற தேர்தலில் மணச்சநல்லூர் தொகுதியிலும் 2015 நடந்த ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலிலும் பிஜேபி வேட்பாளராக போட்டியிட்டவர். பிஜேபி கொள்கை எதிரின்னு எங்க கிட்ட பேசிட்டு கூட்டு களவாணி வேஷம் போடுறீங்களே, கபடதாரி விஜய் அவர்களே, கொண்டைய மறைக்க மறந்துட்டீங்களே ப்ரோ அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு. இந்த புகார் உண்மையா அப்படின்னு சந்தேகம் எழுப்பின விஜய் ரசிகர்களுக்கு குரூப் பதிலடி கொடுத்திருக்கு. அதுல மில்டன் சொல்றது உண்மை. மை டிவிகே ஆப் சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெடால உருவாக்கப்பட்டது. அதோட உரிமையாளர் சுப்பிரமணிய முத்துசாமி பிஜேபி பிரமுகர். 2011 மணச்சநல்லூர், 2015 ஸ்ரீரங்கம் தேர்தல்ல போட்டியிட்டவர். டிவிகே பிஜேபி தொடர்பு பத்தி சந்தேகம் உண்மை. ஆதாரங்கள் மை நேதா ஜாபா கார்ப் அப்படின்னு எக்ஸ் நிறுவனத்தினுடைய குரூப் பதில் கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்குச்சாவடி முகவர்கள் செயலில உள்ள வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தி உறுப்பினர் சேர்க்கையை தொடங்குறதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஜியோ மேப்பிங் தொழில்நுட்பமும் இந்த செயலில பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிர்வாகிகள் குறிப்பிட்ட பகுதிக்கு போய் தான் உறுப்பினர்களை சேர்க்க முடியும். வேறு இடத்துல இருந்துகிட்டு உறுப்பினர்களை சேர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம உறுப்பினர் சேர்க்கையோட ஆதரவு தர்ற நபர்கள் மாதிரியான விவரங்களையும் பதிவு செய்யற வகையில அமையப்பட்டிருக்கு. கட்சியில சேராம வெளியில இருந்து ஆதரவு தருபவர்களுடைய விவரங்களையும் வாக்குச்சாவடி முகவர்கள் பதிவு செஞ்சுக்கலாம். இந்த செயலி தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணிகளை எளிதாக்குற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இது மூலமா கட்சியுடைய வளர்ச்சியை மறுபடியும் ஊக்குவிக்க முடியும். இந்த செயலி மூலமா உறுப்பினர் சேர்க்கை இலக்க அடைய முடியும். இந்த நடவடிக்கை கட்சியினுடைய நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு வலுவான தொடர்பை ஏற்படுத்தவும் உதவும். இந்த அமைப்பு கட்சியுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.